வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நாளைக்கு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீக்கெண்ட் ஆகிடுச்சு. சிம்பிளாக ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு செஞ்சுருங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். மதியானம் செஞ்சிட்டிங்கன்னா லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்தே உங்களுக்கு வந்துடும். நான் செஞ்சுருக்க இந்த குவான்டிட்டி குழம்புல 6லேருந்து 8 முட்டை போட்டு நீங்கள் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப்பு, 1/4 மூடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, உடச்சி கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வேண்டாம், ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. ஸோ இதெல்லாம் சேர்த்து கூடவே ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு பக்கத்துலேயே முட்டையை வேக வச்சுக்கோங்க. அந்த முட்டை வேகிறதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். அதுக்குள்ளே குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சுக்கலாம். இது தாளிப்பு எதுவுமே நான் போடலை. நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழமான ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கின அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் கறி மசாலா தூள். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் செய்கிறது எப்பயுமே மிதமான காரம் தான். அதனால் நம்மளுடைய மசாலாவில் இருக்க அந்த காரமே போதும். இன்னொன்று நம்ம அரைப்பில் மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ மசாலா எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அதை அப்படியே எடுத்து இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி, எப்பயுமே நான் சொல்வேன் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு. ஸோ அந்த மிக்சியிலே 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் வரணும். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ முட்டையை வெந்துருச்சு. தோலை உரிச்சிட்டு அதிலேருந்து கத்தி வச்சு ஒரு 4-5 இடத்துல அப்படி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ குழம்புக்குள்ளே போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது அந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா இறங்கும். நம்ம கறி மசாலா தூள் போட்டு செய்கிறதுனால இது நல்ல ஒரு சிக்கன் குழம்பு ஃப்ளேவர் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் முட்டையை உரிச்சிட்டு கத்தியில் 4-5 இடத்துல அப்படி நீளமாக அப்படி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதித்து நல்ல கமகமன்னு வாசனை வரும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் சிம்மரில் வச்சுடுங்க. அப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், எண்ணெய் அப்படியே ஓரம்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா.
இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உள்ளே போட்டுடலாம். நீங்கள் வேக வச்சும் குழம்புக்குள்ளே முட்டை போடலாம். அப்படி இல்லைன்னா உடச்சி ஊற்றலாம். உடச்சி ஊற்றின குழம்பு மாதிரியும் செய்யலாம். அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான். இப்போ ஃபுல் சிம்மரில் இருக்குது. முட்டையை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அந்த முட்டை வந்து நல்ல அந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் கறி மசாலா வீட்டில் நம்மக்கிட்ட வாங்கலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய கறி மசாலா செய்யும் போது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது கூட ஒரு சிக்கன் 65 செம்ம காம்போவாக இருக்கும். நம்மளுடைய மேஜிக் 65 மசாலா வேணுங்கிறவங்க வாங்கிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் 2மே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்மளுடைய மசாலாஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.